கருட புராணம் கருட புராணம் என்பது புராணங்களில் ஒன்றாகும். இது வைணவ சமயத்தைச் சார்ந்தது. இது இறப்பின் பின்னர் ஏற்படும் நிகழ்வுகள் மற்றும் ஆன்மாவின் பயணம் குறித்து விரிவாக பேசுகிறது. கருட புராணம் என்பது பூர்வ காண்டம், உத்திரகாண்டம் என்னும் 2 பிரிவுகளில் கொண்டதாகும். இது 19,000 பாடல்களைக் கொண்டது. இந்த புராணத்தில் ஜோதிடக் கலை, நவரத்தின கோட்பாடு ஆய்வு, மருத்துவம், அரசியல், அளவு வகைகள், இலக்கணம் போன்ற பல்வேறு விஷயங்கள் கூறப்பட்டுள்ளன. பூர்வகாண்டம் என்னும் பிரிவில் ஐவகை இலக்கணத்தின் முறைகளும் கூறப்பட்டுள்ளன. உத்திரகாண்டம் என்பது பிறவிகள், இறப்பு, மறுபிறப்பு முதலியவற்றின் விளைவுகள், பிறப்பிலிருந்து எவ்வாறு விடுபடுவது, பிறவிகள் எடுக்காது இறைவன் உலகத்தை அடைவது எப்படி என்பதை விளக்குவது இப்புராணம். கருட பகவான் காசிப முனிவருக்கும் வினதை என்ற பெண்ணிற்கும் பிறந்த 2வது மகன் ஆவார். பறவை இனங்களின் ராஜா என்று விளங்குபவர் கருட பகவான் ஆவார். இவரை வணங்கிய பின்னரே பெருமாள் கோவிலில் மூலவரான பெருமாளை வணங்கிட வேண்டும் என்பது வைணவர்களின் வழிபாட்டு முறையாகும். தத் புருஷாய வித்மஹே சூபர்ண வஷாய தீமனஹி தன்னோ கருட பிரசோதயாத் என்னும் கருட பகவானை துதிக்கும் மந்திரம் ஓதப்படும் நேரம் சீக்கிரம் பலன் கிடைக்கும். கருட பகவான் விஷ்ணுவின் வாகனம் எனவும் அவருக்கு நல்ல பக்தன் என்றும் விளங்குபவர். ஆதியில் கருட பகவானுக்கு விஷ்ணு போதனைகள் கூறினார். அதுவே பின்னர் பிரம்மனுக்கும் போதிக்கப்பட்டது. பிரம்மன் அதை வியாச முனிவருக்கு சொன்னான். வியாச முனிவர் அதை லோமஹர்ஷனருக்கு கூறிட அதை அவர் நைமிஷாரண்ய வனத்தில் சௌனக முனிவருக்கும் மற்ற முனிவர்களுக்கும் கூறினார். கருட பகவானின் சக்தி, மகத்துவம், அவர் பக்தர்களுக்கு அருள் புரிந்த குறிப்புகளும் இந்த புராணத்தில் அடங்கும். பல்வகை தவநெறி வழிகள், பகவான் கிருஷ்ணரை வழிபாடு செய்துள்ள முறைகள், புனித மந்திரங்களை ஓதுதல், செய்த பாவங்கள் தீர்ந்திட வழிமுறைகள், விஷ்ணு பகவான் மீது செலுத்திடும் பக்தியின் சிறப்பு இந்த புராணத்தில் விளக்கப்பட்டு உள்ளது. விஷ்ணுவின் தூய அவதாரங்கள் மற்றும் இந்த உலகம் எவ்வாறு உருவானது என்ற விவரம், எவ்வாறு அது இயங்குகின்றது என்ற விவரமும் இந்த புராணத்தில் விளக்கப்பட்டுள்ளது. ஒருவனது மரணத்திற்கு பின்னர் அவனது ஆத்மா எங்கு எவ்வாறு பயணிக்கின்றது, ஒருவனது பாவ காரியங்களுக்கான தண்டனைகள் விவரம் முதலியவை கருட புராணத்தில் கூறப்பட்டு உள்ளன. மனித வாழ்வுக்கு நல்வழி காட்டுவதே கருட புராணமாகும். நன்மைகள் அதிகமாக உலகத்தில் செய்தவர்கள் அடைந்திடும் நற்பயன்கள் இதில் சொல்லப்பட்டுள்ளது. மேலும் பாவங்களை செய்தவர்கள் 28 வகையான நரகலோகங்களையே அடைவார்கள். இப்புராணம் கருடனால் கூறப்பட்டது என்று நம்பப்படுகிறது. கருட புராணத்தின் மொத்த சுருக்கம். ஆதி யாகம். இப்புராணம் முதலில் விஷ்ணு பகவானின் மகிமைகளை பற்றி பேசுகிறது. விஷ்ணுவின் அடியவர்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட கர்மங்களின் மாபெரும் சக்தியை விளக்குகின்றது. இது ஆன்மாவின் இயல்பையும் அதன் இறைவனுடன் இணைவதற்கான வழிமுறைகளையும் கூறுகிறது. மரணமும் மறுமலர்ச்சியும். கருட புராணம் மறுமலர்ச்சியின் விளக்கம் மற்றும் ஆன்மாவின் பயணத்தை விவரிக்கிறது. மரணத்தின் பிறகு ஆன்மா 12 நாட்களுக்குள் எவ்வாறு முக்தியை அடைய முடியும் என்று கூறுகிறது.
மறுமலர்ச்சிக்கான கட்டளைகள், மரணத்தின் பின்னர் ஆன்மா பயணிக்கும் பாதைகள், நரக சோதனைகள் மற்றும் புண்ணிய பாவங்களின் விளைவுகள் பற்றி விளக்குகிறது. தண்டனை மற்றும் பரிகாரங்கள். மறுமலர்ச்சியின் போது ஆன்மா குற்றம் புரிந்தால் அதை தீர்க்கும் தண்டனைகளை விவரிக்கிறது. பல்வேறு பாவங்களுக்கு ஏற்ப பல்வேறு நரகங்களில் அனுபவிக்க வேண்டிய தண்டனைகள் பற்றிய விவரங்கள் உள்ளன. சிராத்த கிரியைகள். கருட புராணம் மரணத்தின் பின்னர் பின்பற்ற வேண்டிய சிராத்த விதிகளை விளக்குகின்றது. பித்ரு தர்ப்பணம், சிராத்தம் மற்றும் வேறு முக்கிய கடமைகளை சரியாக செய்யும் முறைகள் கூறப்பட்டுள்ளன. வழிபாட்டு முறைகள். புராணம் இறைவனை எப்படி வழிபட வேண்டும் என்பதை விளக்குகின்றது. கர்மயோகத்தின் அடிப்படைகள் மற்றும் தியான வழிகள் ஆகியவற்றையும் கூறுகிறது. மரணத்தில் பகவத்கீதாவின் தத்துவங்கள். கருட புராணம் மனிதன் கடைசி நேரத்தில் பகவத்கீதையை நினைவில் கொள்வதன் மூலம் முக்தியை அடையலாம் என்று கூறுகிறது. முக்கிய கருத்துக்கள். மறுமலர்ச்சி மற்றும் புண்ணிய பாவங்களின் விளைவுகள், மரணத்தின் பிறகு ஆன்மாவின் பயணம், நரகத்திற்கான தண்டனைகள், வழிபாடு மற்றும் தியானத்தின் சக்தி முதலியவை விளக்கப்பட்டுள்ளன. கருட புராணம் ஒரு தீவிர ஆன்மீக புராணமாக இருப்பதால் இது வாழ்க்கை மற்றும் மரணத்தை பற்றி விவரமாக கூறுகிறது.